அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு ஃபைனலா கோட்ரஸ் கிடைச்சிருச்சு. எங்களுக்கு எப்படி கோட்ரஸ் கிடைச்சது, நாங்க எப்படி கோட்ரஸ் கிளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி போறோம்ன்றத இந்த ஃபுல் வீடியோல சொல்றேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். அது 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோ, அதனால ஃபுல் டீடைல்ஸா சொல்ல முடியாது. அதனால இந்த லாங் வீடியோல சொல்றேன். இது போலீஸ் கோட்ரஸ், ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் போலீஸ்ல இருக்காரு. ஹெட் கான்ஸ்டபிள் கிரைம் பிரான்ச்ல தான் இருக்காரு. ஒரு 10 வருஷமா டிராபிக் போலீஸ்ல தான் இருந்தாரு. இப்போதான் கிரைம் பிரான்ச்க்கு மாறினாரு. கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய எல்லாருடைய துவால என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு எஸ்ஐ ப்ரமோஷன் கிடைக்க போகுது. எஸ்ஐ ப்ரமோஷன் நல்லபடியா கிடைக்கிறதுக்கு எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2006 பிப்ரவரியில நம்ம ஜெயலலிதா அம்மா தான் ஓபன் பண்ணி வச்சாங்க இந்த கோட்ரஸ். 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த கோட்ரஸ் கட்டின புதுசுல நாங்க எழுதி கொடுத்தோம், அப்ப கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மொத்தம் 10 ஃப்ளோர் இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல 4 வீடுன்னு மொத்தம் 40 வீடு இருக்கு. ஒரு வீடு மெயின்டெனன்ஸ்க்காக வச்சிருக்காங்க. மொத்தம் 41 வீடு இருக்கு. எங்களுக்கு 9th ஃப்ளோர்ல தான் வீடு கிடைச்சிருக்கு. இங்க லிப்ட் வசதி எல்லாமே இருக்கு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் ஜெனரேட்டர் இருக்கு. தண்ணி வசதியும் இங்க நல்லா இருக்கு. இந்த வீட்டுல ஆல்ரெடி இருந்துட்டு போனவங்களும் போலீஸ் தான். அவங்க புதுசா வீடு கட்டிட்டு போயிட்டாங்க, அதனால அவங்க காலி பண்ணிட்டாங்க. இங்க மொத்தம் 40 வீடு இருக்கு. 40 வீட்டுல நாங்க மட்டும்தான் முஸ்லிம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 40 பேர்ல நான் மட்டும்தான் முஸ்லிம்ங்கிறது. ஒரு வீட்டுக்கு 4 ஃபேன் 4 லைட் அவங்க கவர்மெண்ட்ல இருந்தே கொடுப்பாங்க. நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டுட்டு போகணும். 9th ஃப்ளோர்ல இதுதான் எங்களுடைய வீடு. முதல்ல இந்த வீட்டோட கொஞ்சம் சின்ன வீடு தான். அந்த வீடு ரொம்ப பெருசு, ஹால் எல்லாம் நல்லா பெருசா இருக்கும். பட் ஓகே, எங்களுக்கு இது கிடைச்சது ரொம்பவே அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு முன்னாடி இருந்துட்டு போனவங்க எல்லாமே உடைச்சு வச்சிருக்காங்க. டைல்ஸ், ஜன்னல் கண்ணாடி, பாத்ரூம், கிச்சன், வாஷ் பேஷன் எல்லாமே உடைச்சு ரொம்பவே அனீசியா வச்சிருந்தாங்க. இது எல்லாமே கோட்ரஸ்காரங்க கிட்ட சொன்னா செஞ்சு கொடுப்பாங்க. பட் என்னன்னா லேட் ஆகும். 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் இல்லைன்னா 1 இயர் கூட ஆகலாம். ஆனா எங்களுக்கு இந்த கோட்ரஸ் கிடைச்சு 6 மந்த்ஸ் தான் ஆகுது. இப்ப நாம எழுதி கொடுத்தோம்னாலும் லேட்டா தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு டைம் இல்ல, அதனால நாங்களே ரெடி பண்ணிக்கலாம்னு இருக்கோம். எங்களுக்கு நாங்க இருந்த வீடு நல்லா செட் ஆயிருச்சு. காலி பண்றதுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது, கிடைச்ச கோட்ரஸ நம்ம ஆல்டர் பண்ணலாம்னு இப்ப இருந்த வீடு நம்ம காலி பண்ணணும். அதனால நாங்களே ஆள் வச்சு டைல்ஸ், ஜன்னல் கண்ணாடி, பாத்ரூம், கிச்சன், வாஷ் பேஷன் எல்லாமே எங்களுடைய காசு போட்டு நாங்களே ரெடி பண்றோம். இதுல ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா, எங்க வீட்டு ஹால் பேக் சைட்ல ஒரு பெரிய தேன் கூடு இருக்கு. இத பார்த்தாலே ஒரே பயமா இருக்கு. எப்படியும் லட்சக்கணக்குல தேனீக்கள் இருக்கும். அதுவும் எங்க வீட்டுலதானா இருக்கணும். இதுவும் ஆள் வச்சு கிளீன் பண்ணணும். எவ்வளவு செலவுகள் இருக்கு. நான் தேன் கூடு கிளீன் பண்றத பத்தி நிறைய பேர்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஃபயர் என்ஜின் கிட்ட சொல்லுங்க, ஃபயர் சர்வீஸ்க்கு சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்டதுக்காக எனக்காக கமெண்ட் ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேனி ஒண்ணு கடிச்சாலே முகம் கை எல்லாமே வீங்கிடும். இது யாராவது கழிச்சு விட்டாங்கனாலே போதும், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்க ஃபயர் என்ஜினுக்கு தான் சொல்லியிருந்தோம், தேன் கூடு எடுக்க சொல்லியிருந்தோம். பட் அவங்க இப்ப எல்லாமே தேன் கூடு எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேன் கூடுல இருந்து தேன் எடுக்கிறவங்கன்னு அதுக்குன்னு தனியா ஆள் இருப்பாங்க. அவங்க கிட்டதான் சொல்லணும்னு அவங்க ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிட்டோம். ஹிந்திக்காரங்க தான் வந்திருந்தாங்க. அவங்கதான் தேன் கூடு எடுத்தாங்க. முதல்ல அவங்களே ஒரு இலை கொண்டு வந்தாங்க. அந்த இலையை எரிச்சிட்டு தேன் கிட்ட காட்டினா தேன் கூடுல இருந்து தேனீக்கள் கொஞ்சம் விலகும், இல்லைன்னா கொஞ்சம் மயக்கமான நிலை மேல இருக்கும். கொஞ்ச நேரம் எரிச்சிட்டு அதுக்கப்புறமா மேல இருந்து கயிறு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே ஒரு பக்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அந்த பக்கெட்ல போட்டுட்டாங்க. தேன் எடுக்கிறவங்களுக்கும் தேன் கடிக்குது. ஆனா அவங்களுக்கு பழகிடுச்சு போல, ஒன்னும் ஆக மாட்டேங்குது. நாங்க வீட்டுக்குள்ளேயே போகல, வெளியில இருந்து கண்ணாடியில இருந்து தான் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தேன் கூடு எடுக்கிறதுக்கு காசு வேண்டாம், அதுல இருக்கிற தேன் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டோம். அவங்களும் தேன் எடுத்துட்டு இருந்தாங்க. எப்படியும் முக்காவாசி எடுத்துட்டாங்க. கடைசியில கொஞ்சம் விட்டுட்டாங்க. இந்த தேன் கூடுல இருந்து மொத்தம் 7 லிட்டர் தேன் வந்தது. எங்களுக்கு 2 லிட்டர் தேன் கொடுத்தாங்க. எனக்கும் தேன் கூடு இருக்கிற இடம் எல்லாமே கிளீன் ஆயிடுச்சு, அதுவே போதும். ஏன்னா முதல்ல தேன் கூடு எடுத்த பிறகுதான் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணணும். அதுக்காக முதல்ல தேன் கூடு எடுத்தாச்சு. அந்த கொஞ்சம் விட்டு இருந்த தேன்ல அந்த இடத்துல மருந்து அடிக்கிறவங்களை கூப்பிட்டு நம்ம மருந்து அடிச்சோம். மீதி இருக்கிற தேனும் போயிடுச்சு. எப்படியோ தேன் இருக்கிற இடம் எல்லாமே கிளீன் ஆயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான். இப்ப வீடை ஆல்டர் பண்றதுக்கு ஆள் கூப்பிட்டு இருந்தோம். அவங்களும் ஆல்டர் பண்ணிட்டாங்க. புதுசா டைல்ஸ், ஜன்னல் கண்ணாடி, பெயிண்டிங் ஒர்க், பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே புதுசா போட்டுட்டோம். எங்க வீட்டுல இருந்து பார்த்தா புளியாந்தோப்புல இருக்கிற SPR சிட்டி அபார்ட்மெண்ட்ஸே தெரியுது. அவ்வளவு வியூ சூப்பரா இருக்கு.
பெயிண்டிங் கலர் எல்லாமே என் பையனுடைய செலெக்ஷன் தான். நானும் அவனும் சேர்ந்து செலக்ட் பண்ணி ஆள் வச்சு பெயிண்டிங் ஒர்க் முடிச்சிட்டோம். எங்க வீடு 9th ஃப்ளோர்ல இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாவும் இருக்கு, நல்ல காத்து வசதியும் அதிகமா இருக்கு. எல்லா பக்கமும் காத்து அடிக்குது. ஆல்மோஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப பால் காய்ச்ச போலாம். பால் காய்ச்சறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருந்தேன். ஃப்ரைடே அன்னைக்கு பால் காய்ச்ச போலான்னு இருந்தேன். ஃப்ரைடே அன்னைக்கு விடியற் காலையில ஃபஜர் நமாஸ் படிச்சு முடிச்சிட்டு பால் காய்ச்சினா ரொம்ப நல்லது. ஆனா பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடணும். அதனால நிறைய வேலைகள் இருந்தது. அதனால மதியம் ஜோஹர் நமாஸ் படிச்சுட்டு பால் காய்ச்சாலும் நல்லதுதான். பால் காய்ச்சின அன்னைக்கு நான் வெஜ் பிரியாணி செஞ்சு முட்டை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு ஃப்ரைடே வேற, அதனால ஒரு பிளேட் மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நானும் எங்க அம்மாவும் ஜோஹர் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு பால் காய்ச்ச போகலாம்னு ரெடி ஆயிட்டோம். வீட்டுக்கு புதுசா போகும்போது உப்பு தண்ணி குரான் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதனால உப்பு தண்ணி குரான் மட்டும்தான் எடுத்துட்டு போனேன். எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிட்டே இருக்காங்க. அது செய்யக்கூடாது, நம்ம இஸ்லாத்துல இது செய்யக்கூடாது அப்படின்னு. அது அவங்கவுங்க இஷ்டம் தானேங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சத அவங்கவுங்க செய்யறாங்க. உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம். நான் பால் காய்ச்சறதுக்கு நான் வீட்ல இருந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துட்டு போயிட்டேன். பாலுக்காக ஸ்டீல்ல புது பாத்திரம் வாங்கியிருந்தேன். இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். பால் கட் பண்ணி பாத்திரத்திலயும் போட்டுட்டேன். சும்மா வாசனைக்காக ஊதுபத்தி ஏத்தி வச்சிருக்கேன். எனக்கு கிச்சன் அந்த வீட்டுல மரதான் இருக்கு, நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. ஷெல்ஃப் எல்லாமே இந்த வீட்டுல அதிகமா இருக்கு. ஷெல்ஃப் இருந்தாதான் எந்த பொருளும் வைக்கிறதுக்கும் ஈஸியாவும் இருக்கும். பால் போட்டு கொடுக்கறதுக்கு வீட்டுல இருந்தே கப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபாலோவர்ஸ் கிட்டயும் சப்ஸ்கிரைபர் கிட்டயும் நான் கேள்வி கேட்டிருந்தேன். இது ரயில்வே கோட்டர்ஸா இல்ல கவர்மெண்ட் கோட்டர்ஸான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரயில்வே கோட்டர்ஸ் தான் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் தான் கவர்மெண்ட் கோட்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. என்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாலும் நல்லபடியா பொங்கிருச்சு. எங்க 9th ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கே நான் பால் போட்டு கொடுத்துட்டேன். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நானு, எங்க அம்மா, என் பையன் 3 பேர் தான் ஃபுல்லாவே ஷிஃப்ட் பண்ணோம். இவருக்கு லீவே கிடைக்கல. போலீஸ்ல அதிகமா லீவு கிடைக்காது. இப்ப ஏதாவது பண்டிகை இல்லைன்னா ஃபங்க்ஷன் அப்படி இருந்தாதான் நம்ம லீவ் எடுக்க முடியும். மத்தபடி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கு எல்லாமே லீவே கிடைக்காது போலீஸ்ல. போலீஸ்ல வருஷம் ஃபுல்லாவே ஒர்க் தான். இந்த கோட்டர்ஸ்ல இருக்கிறவங்களும் எல்லாரும் போலீஸ் தான். பால் காய்ச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் எங்க அம்மாவும் குடிச்சிட்டு குரான் படிக்கலாம்னு குரான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். முதல்ல மசூதில இருந்து ஹஜரத் கூப்பிட்டுட்டு குரான் காணி வைக்கலாம்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா சரி நானே படிச்சுக்கலாம்னு இருந்துட்டேன். நான் படிச்சது சூரா பக்ரா ஜூஸ். அது ஸ்டார்டிங்ல இருந்து அல்ஹம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜூஸ், செகண்ட் ஜூஸ், தேர்ட் ஜூஸ் பாதி இருக்கும். குரான் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த சூரா பக்ரா ஜூஸ் படிச்சா வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு குரான் படிச்ச சவாப் கிடைக்கும். இந்த சூரா பக்ரா ஜூஸ் படிச்சா வீட்டுல கடன் பிரச்சனை இருக்காது, ரொம்ப நல்லது. மாஷா அல்லாஹ் நல்லபடியா வீட்டுக்கு குரான் படிச்சு முடிச்சிட்டேன். குரான் மடியில வச்சு படிக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கரெக்ட் தான். குரான் வச்சு படிக்கிறதுக்கு ரிஹால் கொண்டு வரல, மறந்துட்டேன். அதனாலதான் மடியில வச்சு படிச்சேன். இந்த கட்டில் எங்க அம்மா கல்யாணத்துல கொடுத்தது. தலைப்பகுதி எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. மத்த பிளைவுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால கார்பெண்டர் வச்சு தலைப்பகுதி மட்டும் மாத்திட்டோம். கார்பெண்டர் வீட்டுக்கு வந்தே மாத்தி கொடுத்துட்டாரு. எல்லா சாமானும் பேக் பண்ணி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். அந்த வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாப்பிங் தான் டிஸ்டன்ஸ். ஒரு சைடு கார்பெண்டர் வேலை, ஒரு சைடுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை, ஃபேன் லைட் மாட்டுறதுக்குன்னு ஆள் வந்திருந்தாங்க. எல்லாமே நானே, என் பையன், எங்க அம்மா தான் பாத்துட்டு இருந்தோம். இவர் வேற வேலைக்கு போயிட்டாரு. சரின்னு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் ஏசி ஃபிட் பண்ணவே இல்லை. அதுக்கு தனியா ஆள் இன்னொரு நாள் வருவாங்க. எப்படியும் ஒரு 3 நாள் வீட்டுல வேலை நடந்துட்டே இருந்தது. ஸ்கூல் காலேஜ் பசங்களையும் பார்த்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. அதே மாதிரி வேலையும் அதிகமா தான் இருந்தது. வீட்டுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் மீன் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கும் ரொம்பவே நல்லது, வீட்டுக்கு பர்க்கத்துன்னு கூட சொல்லுவாங்க. அதனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவரும் வஞ்சிர மீன், சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாரு. பசங்களுக்கு கோல்டு பிடிச்சிருந்தது, அதனால கூட நண்டும் வாங்கிட்டு வந்தாரு. மீன் குழம்பு செஞ்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிட்டு நண்டு கிரேவியும் செஞ்சுட்டேன். ஆல்ரெடி மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு கிரேவி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவும் ரொம்ப லாங்கா போகுது, அதனாலதான் ரெசிபி வீடியோ போடல. மீன் குழம்பு ரெசிபி வேணும்னா என்னுடைய சேனல்ல போய் பாருங்க. நான் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனது தேர்ஸ்டே தான் ஷிஃப்ட் ஆனேன். நான் ஃப்ரைடே என்ன பண்ணிட்டேன்னா மீன் குழம்பு செஞ்சுட்டேன். மீன் குழம்பு ஃப்ரைடே செஞ்சா ரொம்பவே நல்லது. அதனால மீன் வாங்கிட்டு வர சொல்லி மீன் குழம்பும் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியே சைடு பை சைடா நண்டு கிரேவியும் செஞ்சு முடிச்சிட்டேன். கூட மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன். இன்னைக்கு எங்க வீட்டுல சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். இதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களுக்காக துவா செஞ்சுக்குங்க. நானும் உங்களுக்காக துவா செய்யறேன். நிறைய பேர் என்னுடைய வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணாம பாக்குறீங்க.
சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீட்டுக்கு வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போதான் இந்த லாங் வீடியோவே நான் போடுறேன். கூடிய சீக்கிரத்துல நான் ஹோம் டூரும் போடுறேன். கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன் அவங்கவுங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கிளீன் பண்றது இருக்கு பாருங்க, அது பெரிய தலைவலி. இது டெய்லியும் ஒரு 3-4 நாள் தொடர்ந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கேன். திருப்பியும் ஏதாவது ஒரு குப்பை வந்துட்டே இருக்கு. வீட்டுல இட்லி தோசைக்கு மாவு இல்ல, அதனால காலையில அரிசி ஊற வச்சிருந்தேன். ஈவினிங்கா போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். மீன் குழம்புக்கு இட்லி தோசை ஏதாவது போட்டா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால உப்பு போட்டு நான் கலக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி உப்பு போட்டு கலக்கி வச்சா என் கையால சீக்கிரமா புளிச்சிருது. காலையில நேரத்துல ஒரு 2-3 டேஸ்க்கு டிஃபனுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அவ்வளவுதாங்க, இதோட முடிச்சுக்கலாம். எப்படி இருக்கு என்னுடைய வீடு, எப்படி இருக்கு என்னுடைய ஸ்பீச், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.